10th standard maths common quarterly examinationக்காக previous various district question papers with detailed solution ஓட அனலைஸ் பண்ணிட்டே இருக்கிறோம் from JK Tuition Center மதுரை. இந்த மாதிரி various district question paper நீங்கள் நல்லா தரவா பார்த்துட்டனா you will get more than 90% of the marks கண்டிப்பாக வாங்க முடியும் students. Let us start part B. Question number 17. I am Jayakumar. Prove that two consecutive positive integers are always co-prime. அதாவது நான் ரெண்டு கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் வந்து m, n எடுத்துக்கிறேன். இது ரெண்டு நீங்கள் HCF வந்து கண்டுபிடிச்சிட்டு அதனுடைய ஆன்சர் ஒன்று வந்தால் ஒன்று வந்து கோப்ரைம். ஸோ ஒன்று வந்துச்சுன்னா therefore m, n என்பது ஆர் டூ கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னு அர்த்தம். ஓகேவா? இது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுதான் இந்த ப்ராப்ளத்துடைய கான்செப்ட். இப்போ அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். ஸோ லெட் த டூ கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் பி ஒன்று n இன்னொன்று வந்து n+1. இதில் கிரேட்டஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது? n+1 greater than n. ஓகே, பை யூஸிங் Euclid division algorithm a is equal to n+1, b is equal to n. அப்போ a equal to bq plus r. அப்போ இங்கே n+1 போடுவீங்க, இங்கே n போடுவீங்க. ஓகேவா? இது n+1, இது n q plus ரிமைண்டர். அப்போ இங்கே 1 போடுவீங்க. n என்ன வரும்? ஸோ 1 ரிமைண்டர் வந்து r. ஸோ இங்கே வந்து 1, இங்கே வந்து 1. அப்போ since r is not equal to 0, therefore அப்போ a உடைய வேல்யூ என்ன மாறிடும், b உடைய வேல்யூ 1 மாறிடும். அப்போ by using Euclid division algorithm a equal to bq plus r. அப்போ n போடுவீங்க, இங்கே 1 போடுவீங்க, இங்கே கோஷன்ட், இங்கே ரிமைண்டர். இப்போ இதை டிவைட் பண்ணி பாருங்கள். n 1 n, ஸோ n 0 வந்துச்சு பார்த்தீங்களா? அப்போ ரிமைண்டர் 0, இது கோஷன்ட் வந்து n. சின்ஸ் ரிமைண்டர் r is equal to 0, so therefore HCF is equal to 1. கோப்ரைம் வந்துச்சு பார்த்தீங்களா? அப்போ நீ ஆன்சர் எழுத வேண்டியதான். டூ கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் ஆர் ஆல்வேஸ் கோப்ரைம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், proved. So wish you all the best. Subscribe பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. Thank you.